ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது காடு வெட்டி படத்தின் திரை விமர்சனம். காடு வெட்டி படத்தில் ஆர்கே சுரேஷ், குரு சங்கீர்த்தனா, தாஷாயணி, சுப்பிரமணிய சிவா, தயாரிப்பாளர் தேனப்பன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். வணக்கம் தமிழா சாதிக் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சோலை ஆறுமுகம். வழக்கம் போல இதுவும் ஒரு சாதி கதை தான். ஒரு சாதியினரும் இன்னொரு சாதியினரும் எதிரிகளாகவும் புதிரிகளாகவும் மாறி அடித்து கொள்வது தான். இந்த சாதிக்காரனையும் தலைமை இருக்கான், அந்த சாதியை உசுப்பி விட்டே இருப்பான். அதே போல் இன்னொரு சாதி கொஞ்சம் வசதி உள்ள சாதி, அதான் ஆர்கே சுரேஷ் சாதி. அதில் தலைவர் தேனப்பன் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கார். ஆனால் அவருக்கு தோழமையாகவும் அவருக்கு பின்னால் அவருடைய சோர்வை நீக்குகிற தளபதியாகவும் செயல்பட்டிருக்கிறார் ஆர்கே சுரேஷ். படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே புரிஞ்சிக்கலாம், இந்த தேனப்பன் என்ன கேரக்டரு, காடு வெட்டி என்ன கேரக்டரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி படங்கள் எடுப்பதால் என்ன லாபம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சமுதாயத்தில் மோதலும் சண்டையும் போர்க்களமாகவும் இருக்குது. இதை வேற வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டுமா என்பது தான் நம்முடைய கேள்வி. அது மட்டும் இல்லை, சில சாதிக்காரர்கள் பெண்களை வேண்டுமென்றே வன்கொடுமை செய்கிறார்கள், பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். அதில் புதுமையான காட்சி ஒன்றுன்னா, அந்த மாணவிகிட்ட அருவாளை கொடுக்குறாரு ஆர்கே சுரேஷ். அந்த ரவுடிகள் தகராறு பண்ணும்போது ஓங்கி ஒரு போடு போடுறாரு, துண்டாகி விடுகிறது கை. இது படத்தில் பாராட்டப்பட வேண்டிய காட்சி. என்ன காரணம்னா, மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னை ஒருவன் சீண்டினால் பாலியல் பலாத்காரம் செய்ய உண்மை கற்பழிப்பவரான்னு தெரிஞ்சா 10 விரல்களையும் பயன்படுத்திக்கொள்னு சொன்னார். ஆனால் அப்போ 10 விரல் தான், இப்போ துப்பாக்கி அருவாள்லாம் இருக்குல்ல, அதனால் அருவாளை பயன்படுத்து என்று சொல்கிறார். அந்த ஒரு கட்டத்தில், ஏன்னா அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் சில நேரத்தில் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண மாட்டாங்க, கோர்ட்டில் இழுத்தரிச்சிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த பொண்ணுடைய மானம்தான் போகுமே தவிர தப்பு செஞ்சணும் தண்டனை கிடைக்கும். படம் முழுக்க அடிதடி சண்டை, 2 ஜாதிக்காரங்க மோதிக்கிறது தான், வேற ஒன்றும் புதுசாக இதையும் படத்தில் சொல்லலை. ஆனால் நல்ல வேளை தலைப்பில் காடு வெட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த காடு வெட்டி யாருங்கிறத நாம் தான் யூகிச்சுக்கணும். யூகிச்சதன் அடிப்படையில் ஆர்கே சுரேஷ் என்பது தெரிய வருகிறது. இந்த படத்தில் மாவீரன் என்ற வார்த்தையும் சென்சார் தடை செய்திருக்கிறது. இன்று முதல் நம்முடைய தளபதிக்கு மாவீரன் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் ஏஎல் அழகப்பன். ஏஎல் அழகப்பன் கொஞ்சம் அமைதியை கடைப்பிடித்தாலும் நம்முடைய ஆர்கே சுரேஷ் அவருக்கு உற்சாகத்தை ஊட்டுகிறார். அந்த மாவீரன் என்று எப்போவெல்லாம் படத்தில் சொல்லப்படுகிறதோ அது பூரா கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரியல. இந்த படத்தில் எல்லோருமே புதுமுகங்கள் தான். பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அரசுக்கு எதிராக பல விஷயங்கள் இந்த படத்தில் நடக்குது. படத்தினுடைய கதை நமக்கு ஏற்புடையதாக இல்லை. இந்த மாதிரி படங்கள் வராமல் தடுத்தால் மிகவும் நல்லது. சோலை ஆறுமுகம் போன்ற இயக்குநர்கள் மக்களுக்கு பயன்படுகிற கதைகளை தேர்ந்தெடுத்து அதை படமாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஏற்கனவே 10 படங்களுக்கு 3 படம் சாதி படமாக தான் இருக்குது. சினிமாவில் ஏதியா சாதி? தியேட்டரில் சாதி பார்த்தா உட்கார்றோம் இல்லை. அப்புறம் எதுக்கு சினிமாவில் போய் சாதி தேவையா? அதை தூக்கி எறிந்து விடுங்கள். பள்ளிக்கூடத்தில் வேணால் சாதி கட்டு போட்டோம், சினிமாவில் எதுக்கு ஜாதி சொல்கிறீங்க? வேண்டாம். காடு வெட்டி படம் ஜாதி சண்டை. பைல்வான் பார்வையில் காடு வெட்டி படத்துக்கு 27 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.